இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான மூஸ் கேக்க செய்யலாம். இது ரொம்ப சிம்பிள். அதாவது இத குழந்தைங்க கூட செஞ்சிடலாம். அதுவும் வெறும் 4-5 பொருள் வச்சு. இங்க என்கிட்ட டார்க் சாக்லேட் இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை மில்க் சாக்லேட் இல்லாட்டி ஒயிட் சாக்லேட் பிடிக்கும்னா நீங்க எடுத்துக்கலாம். இது ரொம்பவே வெர்சடைல் ரெசிபி. இப்ப இத நான் சூடு பண்றேன். சோ மைக்ரோவேவ்ல இது வெறும் 30 செகண்டுக்கு உருகும். இப்ப இத உருக்கி கொண்டு வரேன். இத பாருங்க, இந்த சாக்லேட் இப்ப நல்லா உருகி இருக்கு. இப்ப சாக்லேட் மறுபடியும் கெட்டி ஆகாம இருக்க நான் இதுல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இந்த ஃப்ரெஷ் கிரீமை இதுல சேர்த்துக்கிறேன். இத பாருங்க, கிரீம் சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு கெட்டியான இந்த கனாஷ் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கனாஷ நம்ம மூஸா மாத்த போறோம். இத பாருங்க, என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கப்புக்கு விப் கிரீம் இருக்கு. இந்த மாதிரி இப்ப கனாஷ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அது சூடா இருக்க கூடாது. இப்ப நான் மெதுவா இந்த விப் கிரீமை இதுல சேர்த்துக்கிறேன். முதல்ல நான் சுமாரா ஒரு ஸ்பூனை சேர்த்துக்கிறேன். இப்ப இத லேசா கலக்கணும். ஏன்னா விப் செய்யும் போது நம்ம நல்ல அளவுக்கு காற்றோட்டத்தை செஞ்சிருக்கோம். இத நம்ம முடிக்க வேண்டியதில்லை. நீங்க இத கலக்கும் போது கனாஷ் லேஸ் ஆகிறதையும் அதோட நிறம் லேஸ் ஆகிறதையும் பார்க்க முடியும். இங்க பாருங்க, நல்லா பஞ்சு மாதிரி உப்பலான சாக்லேட் மூஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் இங்க சில பேப்பர் கப்ஸ எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, இதோ இந்த மாதிரி இத வெட்டிக்கணும். இதோட கீழே வெட்டி இருக்கிறதுனால இதை டிமோல்ட் பண்றது ரொம்ப சுலபம். அதனால இப்ப நான் இதுல ஒரு அரை கப் வர வரைக்கும் மூச நிரப்பிக்கிறேன். பாதி நிரப்பினதுக்கு அப்புறமா இந்த நார்மல் சாக்லேட் பிஸ்கெட்டை எடுத்து இப்படி வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ்ல பாதிக்கு மேல இப்ப 2வது லேயர் மூச வச்சு நிரப்பிக்கிறேன். அதோட பிஸ்கெட்டோட பாதி பகுதிய இப்படி மேல வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா கிளாஸ்களையும் தயார் செஞ்சுக்கிறேன். கடைசியா இத நிரப்பி முடிச்சதுக்கு அப்புறமா நான் கிளாஸ இப்படி தட்டிக்கிறேன். எப்படி இதை தட்டினாலுமே வெட்டின இடத்துல இருந்து கொஞ்சம் மூஸ் வெளியில வரும். இப்ப இந்த கப் எல்லாத்தையும் நான் ஃப்ரீசர் செக்ஷன்ல வச்சுக்கிறேன். இத குறைஞ்சது 4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 4-5 மணி நேரம் மூஸ் கேக் ஃப்ரீசர்ல இருக்கிறதுனால இது செட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம். இப்ப மூஸ் அழகா செட் ஆகி இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம வெட்டி இருக்கோம்ல, அந்த இடத்துல இருந்து நான் இப்படி ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். பேப்பர் கப்புங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமா உறிஞ்சு வந்துரும். இத பாருங்க, எவ்வளவு சுலபமா கேக் வெளியில வந்துருச்சுன்னு. மூஸ் கேக்கோட டெக்ஸ்டர் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ரொம்ப கிரீமி அதோட மென்மையா இருக்கு. அதனாலதான் நான் ஒரு சாக்லேட் பிஸ்கெட்டை அடியிலையும் அப்புறம் நடுவுலையும் வச்சிருக்கேன். அதனால இதையும் சுத்தி இந்த பிஸ்கெட் தூளை, அதாவது பிஸ்கெட்டை பொடியாக்கி நமக்கு கிடைக்கிற சாக்லேட் பிஸ்கெட் அப்புறம் சாதாரண குளுக்கோஸ் பிஸ்கெட் ரெண்டையும் கலந்து தூளா சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டர் வேரியேஷன் கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன், என்ன நம்புங்க. இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். நீங்க கொடுக்கற அந்த டெக்ஸ்டர் வேரியேஷன் பொறுத்து தான் இதோட அமைப்பு இருக்கும். இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். இப்ப இதுக்கு மேல வைக்கிறதுக்கு என்கிட்ட கொஞ்சம் சாக்லேட் துருவல் இருக்கு.
மூஸ் செய்ய கங்கனா சாக்லேட்டை நறுக்கும் போது மேல இருந்து இந்த துருவல் வெளியில வந்துச்சு. இப்ப இதையுமே டெக்கரேஷனுக்காக இதுக்கு மேல வச்சுக்கிறேன். இப்ப இங்க தயாராயிருச்சு சாக்லேட் மூஸ் கேக். அதுவும் வெறும் 4 பொருள் வச்சு செஞ்சது. ரொம்ப அருமையா இருக்கு. 4 பொருளை வச்சு செஞ்சதுன்னு யாரும் சொல்ல முடியாது. குழந்தைங்க இப்படிங்கிறதுக்குள்ள செஞ்சிருவாங்க.